ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு என்ன வ்ளாகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஈவினிங் ரொட்டீன் வ்ளாக் தான். புதுசா என்னோட சேனல் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு டே வந்துட்டு ரொம்ப முக்கியம் தாங்க போச்சு. ஏன்னா வந்துட்டு தம்பி வேற பயங்கர அழுதுகிட்டே இருந்தானா, எந்த நேரமும் தூக்கியே வச்சுட்டு இருந்தேன். கையெல்லாம் பயங்கர வலி. என்னால முடியல. அது தம்பிக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா, அவன பார்த்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஈவினிங் போல ஒரு 6 மணி இருக்கும். கன்னுக்குட்டி அம்மா காட்டுல கட்டியிருந்தாங்க. போய் புடிச்சிட்டு வந்துட்டேன். தம்பி வேற கன்னுக்குட்டி கூட விளையாடிட்டு இருந்தான். எங்கே முட்டிடுமோன்ட்டு அவனை தள்ளி தள்ளி விட்டு மறுபடியும் கிட்ட வந்து விளையாடிட்டு இருந்தான். சரின்ட்டு நானுமே அங்கேயே தான் இருந்தேன் கொஞ்ச நேரம். கன்னுக்குட்டி பில்லெல்லாம் போட்டு அப்படியே வாசல் கூட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு உள்ளே வந்துட்டேன். ஸ்கின் கேர் ஆகட்டும், ஹேர் கேர் ஆகட்டும் நான் அதிகமாக பண்ணவே மாட்டேன். அது ஏன்னே எனக்கு தெரியல. இப்போ டைம் கிடைச்சப்போ ஒரு ஃபேஸ் பேக் போடுவேன், அவ்வளோதான். எங்கேயாவது நான் கிளம்பி போகிறது இருந்தால் ஒரு க்ரீம் கூட நான் போட மாட்டேன். இப்பயும் என்ன மாரி யாராவது இருக்கீங்களான்ட்டு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நான் ஏன் இப்போ இந்த அளவுக்கு மாறிட்டுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் போடலான்ட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நின்றுட்டு தலைவரிட்டு இருந்தேன். என் பையன் வர பின்னாலே வந்துட்டு அம்மா அம்மான்ட்டு அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு ஹேர் ஸ்டைல் ஒரு வாட்டி பார்த்தனாக்கா அதை அப்படியே போடுவேன். இருந்தாலும் இப்போ போட எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அதுலேயும் வந்துட்டு இருக்கிறதே 4 முடி. அதனால் அதாவது காப்பாற்றிக்கலான்ட்டு தலையில் நான் அதிகமாக கையே வைக்க மாட்டேன். கை வச்ச உடனே முடி வேற பயங்கரமாக கொட்டுது. அதனாலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நானும் எந்தெந்த ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். அப்பயும் இந்த முடி கொட்டுறதை மட்டும் நிற்கல எனக்கு. ஹேர் ஸ்டைல் போட்டாச்சு. நான் இந்த ஹேர் ஸ்டைல் தான் அதிகமாக போடுவேன் இப்போ வர வர. இல்லைனாக்கா ஒரு கொண்டை தூக்கி போட்டோன்னா முடிஞ்சிச்சு. காலையில் போட்டு கொண்டு நைட்டு தூங்கும் போது தான் அவுத்துட்டு மறுபடியும் ஒரு கொண்டை போட்டு அப்படியே தூங்கிடுவேன். அது மட்டும் தான் பண்ணுவேன். மறுபடியும் மேக்கப் போட்டோம் தலை அதிகமாக வரதோட எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அப்படியே லைட்டாக மேக்கப் போடலான்ட்டு கொஞ்சமாக பவுட்ரு போட்டு ஃபேஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு அவ்வளோதான். என்னோட மேக்கப் முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான். நான் இதை செய்கிறதுக்கே சோம்பேறித்தனம் பட்டுட்டு பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு என்ட்ரி கொடுத்தாச்சு. கிச்சனுக்கு என்ட்ரி கொடுத்தப்ப ஏன்டா கிச்சனுக்கு வந்தணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா காலையில் சமைச்சது அப்படியே இருக்குது. ஒரு தட்டு கூட நான் கழுவலை, ஒரு டம்ளர் கூட கழுவலை. எல்லாமே கவுண்டர் டாப் மேலே அப்படியே இருந்துச்சு. வந்ததுமே கழுவுறதுக்கு பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு. எல்லாமே எடுத்து போட்டு சிங்க்கு ஃபுல்லாக ஆக்கி விட்டுட்டேன். ஏன்னா சிங்க்கு ஃபுல்லாகவே பாத்திரம் இருந்துச்சு இன்றைக்கி. காலையிலே நான் க்ளீனிங் பண்ணாதனால அதனால் இப்போ கொஞ்சம் விம் போட்டு நல்லா க்ரப் பண்ணிவிட்டு க்ளீனாக தண்ணி தெளித்து துடைக்கலான்ட்டு எல்லாமே துடைச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 2 வேளை வந்துட்டு விம் ஜெல் போட்டுட்டு நல்லா க்ளீனாக துடைச்சிட்டு வரேன். நைட்டு காலையில் இந்த மீதி நேரம்லாம் வெறும் துணியில் அப்படியே துடைச்சி விட்ருவேன். கவுண்டர் டப்பெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வந்துட்டு எடுத்து கழுவுறதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் விம் ஜெல் போட்டு நல்லாவே தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். இதுலேயே பால் பொங்க விட்டு பால் வந்துட்டு இந்த கேஸ் ஸ்டவ் அடியில் அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு அப்படியே காஞ்சி கிடந்துச்சு. அதை தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அடுப்பு மட்டுமே. தம்பி வேறு என்னையே பார்த்துட்டு இருந்தா தூக்குனான்ட்டு நான் இதோ வரேன்ட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கே பார்த்தா பாவமாக இருந்துச்சு. ஏன்னா வேறு என்ன பண்ணுறது, பார்த்துக்கிற வேலையெல்லாம் நம்ம தான் பார்த்துன்னு வேலை செஞ்சாகணும். அதுக்கு நான் என்ன பண்ணேனாக்கா, என்னோடய வேலைக்கு நான் யாருமே எதிர்பார்க்க மாட்டேன். சரிங்களா, அதை நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. அது நம்ம வேலை நம்ம தான் செஞ்சாகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு நானே வளர்த்துக்கிட்டேன். எப்படின்னா குழந்தைங்கள பார்த்துக்கிற விஷயம் ஆகட்டும், வேறு எந்த விஷயமே அவ்வளோதான். மற்றவங்கள எதிர்பார்த்து நான் இருக்கவே மாட்டேன். அது ஏன்னே எனக்கு தெரியல. அடுப்பெல்லாம் க்ளீனாக தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே பாத்திரம் கழுவத்துக்கு போயாச்சு. அதுலேயும் எனக்கு இந்த பாத்திரம் கழுவத்தில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. எப்படின்னாக்கா, இதை அழுத்தி நான் தேய்க்கவே மாட்டேன். என்னால் தேய்ச்சா ரொம்பவே கை வலிக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கடாயெல்லாம் கழுவுறது தான் ரொம்பவே கஷ்டப்படுவேன். வேறு பாத்திரம் எல்லாம் கூட நான் தேய்ச்சி கழுவி வச்சுருவேன். ஒரு டைமு கீழே வீழ்ந்துட்டு கை பேச்சராச்சு. அதுலேருந்து தான் இந்த ஒரு பிரச்சனை. தேய்ச்சி கழுவுனாக்கா கை பயங்கரமாக வலிக்கும். அதனால என்னால் அதிகமாக தேய்ச்சி பாத்திரம் வலிக்கவே முடியாது. சைடு கை தான் பேச்சராச்சு. அதுலேயும் வெயிட்டெல்லாம் என்னால் அதிகமாக தூக்கவே முடியறதில்ல. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் தான் என்னால் வெயிட்டெல்லாம் தூக்க முடியும். பாத்திரம் எல்லாமே கழுவி கமுத்திட்டேன். கவுண்டர் டாப் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அரை கவுண்டர் டாப் எல்லாமே பாத்திரமாக கிடக்குது. பார்த்தாவே ஷாக்கிங்காக இருக்குது. அவ்வளோ பாத்திரம் பண்ணி வச்சுருக்கேன் காலையில் மட்டுமே சமைக்கிறதுக்கு. அதே சிங்க்கு கீழே இந்த ஓஸில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அது இன்னுமே நாங்கள் சரி பண்ணல. எப்போ பாத்திரம் கழுவினாலும் மாப் போட்டு நல்லா க்ளீனாக துடைச்சி விட்டுடணும். இல்லைனாக்கா ஒவ்வொரு டைமும் அவ்வளோதான். நான் அப்படி தான் பண்ணுவேன். பாத்திரம் கழுவுன உடனே மாப் போட்டு துடைச்சி விட்ருவேன். துடைச்சி விட்டுட்டு மாப் எடுத்துகிட்டு போய் நல்லா க்ளீனாக தண்ணியில் அலசிட்டு காய வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன் தான் கூட்டணும் ஆச்சு. கிச்சன் கூட்டி பக்கெட்டில் அள்ளி கொட்டிட்டேன் குப்பையெல்லாம். நான் ஒவ்வொரு வேலை செய்யும் போது ஒவ்வொன்றும் யோசிச்சுட்டே இருப்பேன். என்னடா நம்ம லைஃப் இதோட முடிஞ்சிருமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். என்னோட மைண்டில் அப்பப்போ வந்து போகும். இல்லைடா என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கே அப்படின்னு எனக்கு தோணும். எனக்கு மட்டும் அப்படி தோணுதா, உங்களுக்குமே அப்படி தோணுதான்னு கமெண்ட்லேருந்து ஷேர் பண்ணுமே, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். க்ளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வைக்கணும்னு இருந்துச்சு. அதுதான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். அரிசி வந்துட்டு கையோட கழுவிட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு வைக்கும் போது 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா அப்படியே எடுத்து நம்ம சாப்பாடு வைக்கிறது சரியாக இருக்குன்ட்டு ஒரே டைம் கழுவி நான் குக்கர்லேயே போட்டு வச்சுருவேன்.
காலையிலுமே அப்படிதான் பண்ணுவேன். எந்த நேரத்துக்கு முழிச்சேனோ, அந்த நேரத்துக்கு அரிசி மட்டும் தண்ணியில போட்டு வந்துருவேன். இல்லைன்னா வந்துட்டு காலையில நான் 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன்னா, அது அரிசி ஊறுறதுக்கு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆகும். லேட் ஆகும் சாப்பாடு செய்யறதுக்கு அப்படின்ட்டு எப்பயுமே அப்படிதான் பண்ணுவேன். பாத்திரம்லாம் பார்த்தீங்களா, எப்படி கோபுரமா அடுக்கி வச்சிருக்கேன்ட்டு. இப்படிதாங்க ஒரு நாள் கிளீனிங் வேலை நான் காலையில நேரம் பண்ணாம இருந்தாக்கா, இப்படி தான் நான் ஈவினிங் டைம் பாத்திரம்லாம் கழுவி கோபுரம் மாதிரி அடுக்கி வைப்பேன் நான். அப்படியே டீயும் வச்சுட்டேன். ஒரு டம்ளர் சூடாக நல்லா குடிக்கலான்ட்டு. பால் வேறு தம்பி வாங்கினது தீர்ந்து போச்சு. அதனால் பால் போட்டுருந்துச்சு. அதை வச்சு தான் டீயே போட்டேன் இன்றைக்கி. டீ குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 3 பஜ்ஜி மிளகா இருந்துச்சு. அதை பஜ்ஜி போடலான்ட்டு எல்லாமே எடுத்து தண்ணியில் அலசிட்டு பஜ்ஜிக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே மாவும் கரைச்சிக்கிட்டு இதை எண்ணெயும் காய வச்சுட்டேன். ஏன்னா எண்ணெய் காயறதுக்கே 1/4 மணி நேரம் ஆகும். அதனால் ஒரு சில பேர் வெறும் கடலை மாவில் பஜ்ஜி எல்லாம் போடுறாங்க. அது அவ்வளோ டேஸ்ட் வரும். இப்படி நம்ம கூட டேஸ்ட்டாக வர மாட்டுது. அது ஏன்னே தெரியல. நான் ஒரே ஒரு மிளகா அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவுமே யூஸ் பண்ணி நான் பஜ்ஜி எல்லாம் சுடவே மாட்டேன். மாவு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா தண்ணி கட்டி இல்லாமல் நல்லாவே கரைச்சி எடுத்துக்கிட்டேன் மாவு. அப்படியே கழுவி வச்சு பாத்திரம் எல்லாமே எடுத்து அடுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு அங்கே கவுண்டர் டாப் ஏதாவது வச்சு நம்ம வேலை செய்யும்போது பாத்திரமெல்லாம் அங்கேயே இருந்துச்சுன்னா இடம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால கழுவி வச்சு நான் பாத்திரம் எடுத்து கமுத்திடுவேன். எனக்கு இப்போ தான் ஒரு விஷயத்தை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளெல்லாம் எதுக்கு ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். காலையில் ஏஞ்சதுலேருந்து 6 மணிக்கு நம்ம ஏஞ்சிக்கணும்னாக்கா அந்த நைட்டு தூங்குற 10 மணி வரைக்குமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நினைக்கிறேன் ஹோம் மேக்கர்னு பேர் வச்சுருக்காங்க. இருந்தாலுமே அவ்வளோ செஞ்சுமே நம்மளை கேட்குற கேள்வி என்னன்னாக்கா, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, சும்மா தானே வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்றாங்க. அப்படி கேட்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. எனக்குலாம் செம்ம டென்ஷன். அவங்க ஏதாவது நம்ம பேசலான்ட்டு அப்படி நம்ம ஏதாவது பேசணும்னு வச்சுக்கேன், அவங்க ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க, வாய் அதிகமாக இருக்குது, கூட கூட பேசுகிறாங்க அப்படின்வாங்க. ஆனால் நம்ம ஏன் சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோன்னு எனக்கு தெரியாது. நம்ம பாட்டு நம்ம வேலையாச்சு நம்ம இருந்தோம்னா கூட நம்மளை விட மாட்டாங்க. ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வாயில் ஏதாவது வருமான்ட்டு. எனக்கு அதுக்கு தான் நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, பொண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு வேலைக்கு போனோம், வெளியில் வேலைக்கு போனோம், அவங்க 10,000 சம்பாதிக்கிட்டு 5,000 சம்பாதிக்கணும், மாதத்துக்கு 3,000 சம்பாதிக்கிட்டு வேணாம். ஆனால் வேலைக்கு போனால் அதுக்கு தகுந்த மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு சத்தியமாக சரி இந்த செருப்போட கேவலமாக பார்ப்பாங்க. வீட்லையும் சரி வெளியும் சரி. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி இருக்காங்க இந்த ஆளுங்க? ரொம்பவே மோசமாகவே நினைக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. காசு இருக்கிறவங்கள ஒரு மாதிரி, இல்லாதவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி வேலையிலும் சரி, வேலை இருந்தால் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இல்லை விட்டு நம்ம வீட்டில் இருந்தோம்னா நம்ம ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அடிக்கடி எங்கள் அப்பா தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எப்பயுமே யார் கை கீழே இருக்காதீங்க, நீங்கள் சம்பாதிச்சு உங்களை நீங்கள் காப்பாற்றிங்க, அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்புன்ட்டு. அது உண்மை போல் இப்போ தான் யோசிக்கிறேன் இதெல்லாம். எண்ணெயும் நல்லாவே காஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பஜ்ஜி போடலான்னு போட்டுட்டு இருந்தால் அவரும் வேலையிலேருந்து வந்துட்டார். இப்போ வீட்டிலலாம் எப்படின்னாக்கா, ரசம் இருந்துச்சுன்னா போதும், பஜ்ஜி போட்டு கொடுத்துட்டுனாக்கா நல்லாவே சாப்பிட்டுவாங்க. அதுக்கு பொரியலெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. இன்றைக்கோட விளாக் இவ்வளோ தான். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் என்னோட